So hi students, நான் உங்கள் பிரசாந்த். ஸோ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின் ஒர்க் ஷீட் நம்பர் 1 தான் பார்க்க போகிறோம். ஸோ என்ன சாப்டர் அப்படின்னா கோஆர்டினேட் ஜியோமெட்ரி. ஓகேங்களா? சரி. ஸோ ஃபஸ்ட்டு கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா இட் இஸ் அ பாயிண்ட் 0,-2 லைஸ் இன் த டேஷ் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு அந்த பாயிண்ட் எழுதிப்போம், 0,-2ன்னு எழுதிப்போம். ஓகே ஃபைன். ஸோ இதில் வந்து ஃபஸ்ட்டு வந்து எக்ஸ் வந்து என்னென்னா இட் இஸ் 0, எக்ஸ் வந்து என்னது 0 அண்ட் ஒய் வந்து இட் இஸ் -2. ஓகே. ஸோ எக்ஸ் கோஆர்டினேட்டை நம்ம வந்து ஆப்சிஸான்னு சொல்லுவோம், ஒய் கோஆர்டினேட்டை இட் இஸ் ஆர்டினேட்டுன்னு நம்ம சொல்லுவோம். ஓகேங்களா? ஸோ கொடுத்துருக்குற ஆப்ஷனை இப்போ கம்பேர் பண்ணி பார்ப்போம். அந்த நெகட்டிவ் டைரக்ஷன் ஆஃப் எக்ஸ் ஆக்சிஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ கண்டிப்பாக வந்து ஆப்ஷன் ஏ கிடையாது, ஏன்னா எக்ஸ் வந்து 0. ஓகே. ஸோ ஆன் த நெகட்டிவ் டைரக்ஷன் ஆஃப் ஒய் ஆக்சிஸாக கேட்டால் கண்டிப்பாக அதுதான். ஓகே. ஏன்னா ஒய் வந்து இங்கே என்ன இருக்குது, நெகட்டிவாக இருக்குது. ஸோ இனிமேல் நம்ம மற்ற ஆப்ஷனும் நம்ம செக் பண்ணி பார்ப்போம். ஸோ இந்த ஃபஸ்ட்டு குவாட்ரண்ட்டாக கேட்டால் ஃபஸ்ட்டு குவாட்ரண்ட்டில் ஓகே, ஃபஸ்ட்டு குவாட்ரண்ட்டில் எக்ஸும் பாசிட்டிவ், ஒய்யும் பாசிட்டிவ். ஓகே ஃபைன். ஸோ அதுவும் கிடையாது. ஆப்ஷன் டி பாருங்கள், இன் செகண்ட் குவாட்ரண்ட்டில் ஓகே, இன் செகண்ட் குவாட்ரண்ட் ஓகே, எக்ஸ் வந்து நெகட்டிவ், ஒய் வந்து பாசிட்டிவ். ஸோ வந்து ஆப்ஷன் டியும் கிடையாது. ஓகேங்களா? ஸோ ஆப்ஷன் பி தான் நம்மளுடைய ஆன்சர். ஆன் த நெகட்டிவ் டைரக்ஷன் ஆஃப் ஒய் ஆக்சிஸ் தான் வந்து என்னது 0,-2 லைஸ். ஓகே ஃபைன். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின், ஆப்சிஸா ஆஃப் ஆல் தி பாயிண்ட்ஸ் அந்த எக்ஸ் ஆக்சிஸ் வந்து என்ன இருக்கும் அப்படின்னா இட் இஸ் எனி நம்பர். ஓகே. ஸோ எக்ஸ் ஆக்சிஸில் இருக்கிற பாயிண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு ஓகே, இது ஒரு எக்ஸ் ஆக்சிஸ் கன்சிடர் பண்ணிக்கோங்க. ஓகே. ஸோ இட் இஸ் எக்ஸ் டேஷ். ஓகே. ஸோ இதில் ஒரு பாயிண்ட் எடுப்போம், இட் இஸ் 2,0ன்னு ஒரு பாயிண்ட் எடுத்துமே. அப்புறம் இன்னொரு பாயிண்ட்டு இட் இஸ் -3,0. ஓகே. ஸோ அடுத்து வந்து என்னது 3,0. ஸோ இந்த மாதிரி வந்து சிவரல் பாயிண்ட்ஸ் எடுப்போம். ஸோ இந்த பாயிண்ட்ஸ் எல்லாமே எப்படி இருக்குது அப்படின்னா ஆப்சிஸாக வந்து டிஃப்ரெண்ட் எனி நம்பராக இருக்குது அண்ட் ஆர்டினேட் வந்து இட் இஸ் 0. ஓகே. ஆர்டினேட் வந்து 0 அண்ட் ஆப்சிஸாக வந்து என்னது இட் இஸ் எனி நம்பர். ஓகே. ஸோ நம்மளுடைய ஆப்ஷன் டி தான் வந்து ஆன்சர். ஸோ எனி நம்பர் தான் வந்து என்னது. ஸோ செகண்ட் கொஸ்டினுக்கு ஆன்சர். ஓகே ஃபைன். ஸோ அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஆர்டினேட் ஆஃப் த ஆல் தி பாயிண்ட்ஸ் ஓகே ஆன் எக்ஸ் ஆக்சிஸ். ஸோ மறுபடியும் எக்ஸ் ஆக்சிஸ் வரைய போகிறேன். ஸோ இதில் வந்து 2 பாயிண்ட்ஸ் எழுத போகிறேன், இதில் 3 பாயிண்ட்ஸாக எடுத்துப்போம். So we take what 3,0, 2,0 and -3,0. ஓகேங்களா? let it be. ஓகே. ஸோ இதில் எல்லாத்துலேயுமே ஆர்டினேட் எப்படி இருக்குது பாருங்கள், இட் இஸ் ஆல்வேஸ் 0. கரெக்ட். ஸோ ஆப்ஷன் ஏ தான் வந்து ஆன்சர் ஃபார் தேர்ட் கொஸ்டின். ஓகே. ஸோ ஃபோர்த் கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஆப்சிஸா ஆஃப் ஆல் தி பாயிண்ட்ஸ் ஆன் ஒய் ஆக்சிஸ் இஸ் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஃபஸ்ட்டு நான் வந்து ஒய் ஆக்சிஸ் எடுத்துக்கிறேன். ஓகே. ஸோ இதை வந்து நீங்கள் ஒய் ஆக்சிஸ்ன்னு கன்சிடர் பண்ணிக்கோங்க. ஒய் ஆக்சிஸ்ன்னு கன்சிடர் பண்ணிங்கன்னா ஓகே, எனி பாயிண்ட் ஆன் ஒய் ஆக்சிஸ் பி 0,2, 0,-3, 0, it is -5. ஓகே ஃபைன். ஸோ இந்த மாதிரி ஒரு எக்ஸாம்பிள் பாயிண்ட்ஸ் எடுத்திருக்கேன். ஓகே. ஸோ இந்த எக்ஸாம்பிள் பாயிண்ட்ஸில் ஓகேங்களா ஆப்சிஸா என்னவாக இருக்குது, ஆப்சிஸான்றது எக்ஸ் கோஆர்டினேட் ரைட். ஸோ என்னவாக இருக்குது அப்படின்னா 0வாக இருக்குது. ஸோ ஆப்ஷன் ஏ தான் வந்து ஆன்சர் ஃபார் ஃபோர்த் கொஸ்டின். ஓகே. ஸோ ஃபிஃப்த்து கொஸ்டின் பாருங்கள், ஆர்டினேட் ஆஃப் ஆல் தி பாயிண்ட்ஸ் ஆன் ஒய் ஆக்சிஸ் என்னவாக இருக்கும் அப்படின்னா எனி நம்பர். ஓகே. ஏன்னா எனி நம்பர் தான், 2, -3, -5 எனி நம்பராக தான் இருக்கும். ஸோ இட் இஸ் வாட் எனி நம்பர். ஓகே. ஸோ ஃபிஃப்த்து கொஸ்டின் முடிஞ்சிச்சு. சிக்ஸ்த்து கொஸ்டினில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா அ பாயிண்ட் போத் ஹூஸ் கோஆர்டினேட் ஆர் நெகட்டிவ் வில் பி, ரெண்டுமே நெகட்டிவாக இருந்தால் இது வந்து தேர்ட் குவாட்ரண்ட். சரிங்களா? ஸோ எக்ஸும் வந்து நெகட்டிவ், ஒய்யும் நெகட்டிவாக இருந்தால் தேர்ட் குவாட்ரண்ட். ஸோ இந்த தேர்ட் குவாட்ரண்ட்ன்ற ஆப்ஷன் வந்து இந்த சிக்ஸ்த்து கொஸ்டினில் கொடுக்கல. ஓகே. தேர்ட் குவாட்ரண்ட்ன்ற ஆப்ஷன் வந்து சிக்ஸ்த்து கொஸ்டினில் கொடுக்கல. ஸோ எனிவே நம்ம ஆட் பண்ணிப்போம், இந்த 4 ஆப்ஷனுமே கிடையாது. ஓகே. தேர்ட் குவாட்ரண்ட் தான் ஆன்சர். ஓகே ஃபைன். ஸோ நெக்ஸ்ட்டு அ பாயிண்ட் போத் ஆஃப் ஹூஸ் கோஆர்டினேட்ஸ் ஆர் பாசிட்டிவ் வில் பி. ஓகே. ஸோ ஒரு பாயிண்ட்டில் எக்ஸும் பாசிட்டிவ், ஒய்யும் பாசிட்டிவாகவே இருந்தால் அது எந்த குவாட்ரண்ட் கேட்குறாங்க, இட் இஸ் ஃபஸ்ட் குவாட்ரண்ட். ஓகே. அது டவுட்டே இல்லை, இட் இஸ் ஃபஸ்ட் குவாட்ரண்ட். ஓகே ஃபைன். ஸோ அடுத்து வந்து எயித்து கொஸ்டின். ஸோ எயித்து கொஸ்டினில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா இஃப் ஒய் கோஆர்டினேட் ஆஃப் பாயிண்ட் இஸ் 0. ஓகே. ஒய் கோஆர்டினேட் வந்து 0வாக இருக்குது. ஓகே. தென் த பாயிண்ட் லைஸ் இன் எக்ஸ் ஆக்சிஸ். கண்டிப்பாக எக்ஸ் ஆக்சிஸ். ஓகே. ஏன்னா எக்ஸ் ஆக்சிஸில் இருக்கிற பாயிண்ட்ஸ்லாம் எப்படி இருக்கும், 3,0 அண்ட் 2,0. ஸோ இந்த மாதிரி இருக்கும். ஸோ இப்படி இருக்கும்போது ஒய் கோஆர்டினேட் என்னவாக இருக்குது, 0வாக இருக்குது. தட் இஸ் ஆர்டினேட் வந்து 0வாக இருக்குது. ஓகே ஃபைன். ஸோ நெக்ஸ்ட்டு 9th கொஸ்டின். ஸோ 9th கொஸ்டினில் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள்,
x coordinate of a point is 0, then the point always lies in y axis. Okay, ஸோ அப்படியே இதோடைய உல்ட்டா தான். ஓகே, ஸோ 9th கொஸ்டின் வந்து 8th கொஸ்டினோடைய உல்ட்டா தான். ஓகே, இட் இஸ் y axis. ஃபைன். ஸோ நெக்ஸ்ட் 10th கொஸ்டின். ஓகே, 1, -1 and 2, -2, 4, -5, அடுத்து -3, -4. ஓகே, ஸோ இந்த பாயிண்ட்ஸ் எல்லாமே வந்து எதில் லையாக இருக்குன்னு கேட்குறாங்க. இங்கே ஒரு 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, ஃபஸ்ட்டு இந்த 3 பாயிண்ட்டை மட்டும் கேட்டிருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், இது வந்து 4th குவாட்ரண்ட்டில் இருக்குதுன்னு நம்ம சொல்லிடலாம். ஏன்னா 4th குவாட்ரண்ட்டில் ஆர்டினேட் வந்து என்ன இருக்கும் அப்படின்னா இட் இஸ் நெகட்டிவ், ஆப்சிஸா வந்து இட் இஸ் பாசிட்டிவ். ஓகே, ஸோ ஆர்டினேட் வந்து நெகட்டிவ், ஆப்சிஸா வந்து இட் இஸ் பாசிட்டிவ். ஓகே, ஸோ இப்போ வந்து 4 பாயிண்ட்டு கொடுத்து கேட்குறாங்க அப்படின்னா இந்த 4 பாயிண்ட்டுக்கும் எந்த சிமிலாரிட்டியும் இல்லை. ஓகே, 4 பாயிண்ட்டுக்கும் எந்த சிமிலாரிட்டியும் இல்லை. ஸோ வந்து do not lie in the same quadrant தான் நம்மளுடைய இப்போதைக்கு ஆன்சர். ஓகே, ஃபைன். ஸோ இப்போது 11th கொஸ்டின். 11th கொஸ்டினில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா சேம் 1, -2, 2, -3, 4, -6, 2, -7. ஓகேங்களா, ஸோ இந்த பாயிண்ட் எல்லாமே வந்து எதில் லை ஆகிருக்குன்னா 4th குவாட்ரண்ட். ஓகே, ஏன்னா 4th குவாட்ரண்ட்டில் எக்ஸ் வந்து பாசிட்டிவ், தட் இஸ் ஆப்சிஸா இஸ் பாசிட்டிவ் அண்ட் ஆர்டினேட் இஸ் நெகட்டிவ். ஓகே, ஃபைன். ஸோ அதனோட ஆன்சர் வந்து இட் இஸ் 4th குவாட்ரண்ட். ஓகே, எல்லா பாயிண்ட்டுமே வந்து 4th குவாட்ரண்ட்டில் தான் இருக்குது. ஸோ 12th கொஸ்டின் என்ன இருக்கும் அப்படின்னா -5, 2 அண்ட் 2, -5 லைஸ்ன்னு கேட்டிருக்காங்க. ஸோ -5, 2 அண்டு 2, -5. ஓகே, ஃபைன். இங்கே ஆப்சிஸா வந்து இட் இஸ் நெகட்டிவ். ஓகே, அண்ட் இங்கே வந்து ஆர்டினேட் வந்து இட் இஸ் பாசிட்டிவ். ஸோ இந்த கண்டிஷன் வந்து ஓகே செகண்ட் குவாட்ரண்ட்டில் தான் வரும். ஓகே, ஸோ இந்த இடத்த ஆப்சிஸா வந்து இட் இஸ் பாசிட்டிவ் அண்ட் ஆர்டினேட் வந்து இட் இஸ் நெகட்டிவ். ஓகே, ஸோ இந்த கண்டிஷன் வந்து இட் இஸ் 4th குவாட்ரண்ட்டில் வரும். ஸோ செகண்ட் அண்ட் 4th தான் நம்மளுடைய ஆன்சர் ஃபார் 12th கொஸ்டின். ஓகே, ஸோ செகண்ட் அண்டு 4th இது எங்கே இருக்குது? இட் இஸ் ஆப்ஷன் டி. ஃபைன். ஸோ நெக்ஸ்ட் வந்து the point whose ordinate is 4. The point whose ordinate is 4. ஓகேங்களா, ஸோ ஆர்டினேட் வந்து 4 கொடுத்துட்டாங்க. அப்புறம் சப்போஸ் ஆர்டினேட் 4ஆக இருந்தால் அதுவும் வந்து y ஆக்சிஸில் லை ஆகிருக்கு அப்படின்னா y ஆக்சிஸில் எப்பயுமே வந்து x0. ஓகே, அதனால ஆர்டினேட் வந்து என்னது y is equals to 4ன்னு சொல்லிட்டாங்க. ஸோ பாயிண்ட் எப்படி இருக்கும்? 0, 4ஆக தான் இருக்கும். ஓகே, ஸோ ஆப்ஷன் பி தான் நம்மளுடைய ஆன்சர். ஓகே, ஃபைன். ஸோ நெக்ஸ்ட்டு 14th கொஸ்டின். 14th கொஸ்டினில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஆப்சிஸா ஆஃப் அ பாயிண்ட் இஸ் பாசிட்டிவ். ஓகே, ஆப்சிஸா ஆஃப் அ பாயிண்ட் வந்து பாசிட்டிவ், அதாவது எக்ஸ் வந்து பாசிட்டிவாக இருக்குது. ஸோ பாசிட்டிவாக இருந்தால் ஓகே அது எந்தெந்த குவாட்ரண்ட்டில் வரும்னு கேட்குறாங்க. ஸோ எக்ஸ் வந்து பாசிட்டிவாக இருந்தால் ஃபஸ்ட்டு குவாட்ரண்ட்டில் வரும் as well as 4th குவாட்ரண்ட்டில் வரும். இங்கே வந்து இட் இஸ் நெகட்டிவ் அண்ட் இட் இஸ் நெகட்டிவ். ஓகே, ஸோ ஃபஸ்ட் செகண்ட் அண்ட் தேர்டில் வராது. ஸோ ஃபஸ்ட் அண்ட் 4th தான் ஆன்சர் வரும். ஓகே, ஐ மீன் ஆப்சிஸா வந்து பாசிட்டிவாக இருக்கும். ஓகே, ஸோ ஃபஸ்ட் அண்ட் 4th தான் ஆன்சர். ஸோ ஆப்ஷன் பி தான் ஆன்சர். ஓகே, ஃபைன். நெக்ஸ்ட் a perpendicular distance of the point 3, 4 from the y axis. ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு கோஆர்டினேட் ஆக்சிஸில் ஓகேங்களா நம்ம வந்து என்ன பண்ணோம் அப்படின்னா பாயிண்ட்டை ப்ளாட் பண்ணிவிடுவோம். ஓகே, பாயிண்ட்டை ப்ளாட் பண்ணால் என்ன வரும் அப்படின்னா இட் இஸ் 3, 4 ரைட். ஸோ ரெண்டுமே பாசிட்டிவ் தான். ஸோ 3 இங்கே இருக்கும், 4 இங்கே இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இங்கே இருக்கும் அந்த பாயிண்ட்டு 3, 4. ஓகே, ஃபைன். ஸோ பர்பண்டிகுலர் டிஸ்டன்ஸ்னால் ஒன்றும் இல்லை, இந்த பாயிண்ட்டு எதுக்கு அப்படின்னா y ஆக்சிஸில் இருந்து பர்பண்டிகுலர் டிஸ்டன்ஸ் கேட்டிருக்காங்க. ஸோ இந்த டிஸ்டன்ஸ் தான் கேட்டிருக்காங்க. ஓகே, ஸோ இன்னும் கிளியராக சொல்லணும்னா உங்களுக்கு வந்து இந்த டிஸ்டன்ஸ் தான். ஓகே, ஃபைன். ஸோ இந்த டிஸ்டன்ஸ் என்னவாக இருக்கும் அப்படின்னா இந்த டிஸ்டன்ஸும் எது ஃப்ரம் பாயிண்ட் டு y ஆக்சிஸும் ஓகே ஃப்ரம் த ஆரிஜின் டு ஃப்ரம் த எக்ஸ் கோஆர்டினேட்டும் ஒன்று தான். ஓகே, ஸோ இது ஒன்று தான். ஸோ ஆன்சர் 3. ஓகே, ஆப்ஷன் ஏ இஸ் அவர் ஆன்சர். ஓகே.